அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐபி கேமராவை என்விஆரில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு செக் பண்ண போகிறோம். ஒரு புதுசாக நம்ம ஒரு ஐபி கேமரா ஆட் பண்ணாலோ, இல்லை ஏற்கனவே நம்ம கேமரா ஆட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டவா பிராண்டோட ஐபி கேமரா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஐபி கேமரா வந்து நம்ம 3 வகையில் ஆட் பண்ணலாம். ஒன்று டிவி மூலமாகவும் கனெக்ட் பண்ணி என்விஆர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து மானிட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மூலமாக, அதாவது மொபைல் மூலமாகவும் சிஸ்டம் மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் மூலமாக பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா மொபைல் மூலமாக பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே டிவி, லேப்டாப்பு, அப்புறம் இந்த மானிட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்றது ரொம்ப சந்தேகமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஃபோன் மூலமாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒய்ஃபை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஒய்ஃபையும் அந்த என்விஆரும் ஒரே நெட்வொர்க்கு எல்லாமே ஒட்டுக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், சேம் அந்த ஒய்ஃபையும் அந்த என்விஆரும் ஒரே கனெக்ஷனில் இருக்கணும். முக்கியமாக அந்த ஒய்ஃபையோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒய்ஃபையோட ஐபி அட்ரஸும் நமக்கு ஒரே மாதிரியே இருக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய ஒய்ஃபை அட்ரஸ் வந்து 0.1, நான் என்விஆருக்கு 0.240ன்னு வச்சுருக்கேன். சேம் ஒய்ஃபையும் என்விஆரும் சேம் ஒரே நெட்வொர்க்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஆன்லைனோட ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் 0.240ன்னு என்னுடைய என்விஆருக்கு ஐபி வச்சுருக்கேன். இப்போ நான் உள்ளே போயிட்டேன். செட்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் அதை பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமரா போகணும். கிட்டத்தட்ட இந்த மொபைலில் தெரியறது தான் மானிட்டர்லையும் தெரியும். பட் இது நம்ம மொபைல் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் 4 கேமரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த கேமரா நீங்கள் நியூ கேமரா ப்ளக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும். அந்த பெருக்கல் குறினா அது இன்னும் இன்ஸ்டலேஷன் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அங்கே இன்ஸ்டலேஷன் கொடுத்தா போதும். நீங்கள் என்விஆருக்கு ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு மெயில் அட்ரஸ் செட் பண்ணிப்பீங்களா, சேம் அதே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவும் என்விஆருக்கும் பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு வைக்கும்போது நாளைக்கு நீங்கள் சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 0.240ன்றதுனால இதுக்கு நான் 0.30ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன், 0.1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு 0.2, ஒய்ஃபையோட ஐபி அட்ரஸ் 0.1ங்க, என்விஆரோட ஐபி அட்ரஸ் 0.240ங்க. அதுக்காக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இப்போ அந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணது மறுபடியும் சர்ச் கொடுக்கும்போது ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 0.2 ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் டிக் கொடுத்து ஆட் கொடுத்தா போதும், ஆட் ஆகிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பாருங்கள் 5th கேமராவை அது ஆட் ஆகிடுச்சு. இங்கே ரெட் கலர் சிம்பிளில் காமிச்சாலும் உங்களுக்கு நீ வியூ பார்க்கும்போது ப்ராப்பராக வியூ ஆகுங்க. ஒரு தடவை நம்ம வேணால் அந்த வியூ வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு தடவை பண்ணி தரேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் போடுறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போவுமே வந்து எல்லா டைம் நம்ம மொபைல்லே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்கேன். நம்ம ஆப்பில் போய்ட்டு இப்போ சர்ச் பண்ணும்போது 5 கேமராவும் ப்ளஸ் என்விஆரும் சேர்ந்து இங்கே நமக்கு காமிச்சிட்ருக்கு ஃப்ரண்ட்டில். இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்விஆர் மட்டும் டச் பண்ணி, என்விஆர் வந்து ஐபி டொமைன் இருக்கும். ஐபி டொமைன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன்லி லோக்கலில் மட்டும் தான் பார்க்க முடியும். P2P கொடுத்துட்டு நம்ம டிவைஸ்க்கு நேம் எது வேணால் கொடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கண்டிப்பாக அந்த என்விஆருக்கு நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க, அதையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக தான் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்விஆர் இனிஷியேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு ஐபி அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கேமரா ஆட் பண்ணது ஆகிடும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 4 கேமரா நம்ம ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு. 5th ஒரு கேமரா தான் இப்போ நம்ம ஃபிட் பண்ணோம். இப்போ அந்த கேமராவும் நம்ம டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கட் பண்ணுறது எப்படி, நியூவாக ஒரு ஐபி கேமரா எப்படி ஆட் பண்ணுறது, இப்போ டிஎம்எஸ் ஆப்பில் ஆட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க.